ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா காரைக்கால் பீச்சில் தாங்க இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காரைக்கால் பீச்சு. சைட்லேயே பாருங்கள் ஒரு ரிவர் போகுது பாருங்களேன். அந்த ரிவர் வந்து பீச் வரைக்கும் வருது. நிறையா பாருங்கள் இந்த மீன்பிடி கப்பல் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த சைடு பீச் ரோடு ஃபுல்லாக நிற்கிது. அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறைய போட்டு அந்த கப்பல் நின்றுட்டுருக்குது. சின்ன சின்ன போட்டு, பெரிய போட்டு இதெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது. அதில் வந்து இந்த ரிவரில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க பிள்ளைக்கு. பொதுவாகவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சீப்பாக கிடைக்கும் காரைக்காலில் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் பிடிக்கிற படகு இங்கே பீச்லாம் இருக்கு இல்லையா? வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளில் தான் மேடம் பிடிப்பாங்க. பாருங்க 6 நாள் 7 நாள் ஆகும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். அதான் இவ்வளோ படகு வச்சுருக்காங்களேங்க, அங்கேருந்து அவ்வளோ இருக்குது. இங்கேருந்து கேரளாக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே போனீங்கன்னு வச்சுங்க, சென்னையில் எப்படி இருக்கும் அதே மாரி தான் அந்த இடம் இருக்கும். காசிமேடு மாதிரி மார்க்கெட் 4 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்ணன் கூட மீன் 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கலாம். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் கலந்து. அதான் சொன்னாங்க காலையில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே மீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் கிடையாது மேடம், அது ஒரு 6 நாளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இந்த ஓட்டி தான் இந்த சின்ன போட்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே ஒரே அந்த சாயங்காலத்தில் மீன் வரும் பார்த்தீங்களா, அந்த காற்று காலத்தில் அதெல்லாம் இங்கேயே விற்பாங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஓ, அது பேக் வாட்டரா? லகூன்ஸ். ஓ, அந்த கடல் வந்து ரிவர்ல வந்து கலக்குது. இது வந்து ரிவர்னா தண்ணி இந்த பக்கம் மழை பெய்ஞ்சா ஆத்து தண்ணி வரும். ஆத்து தண்ணி போய் இப்படி கடல்ல கலக்கும். அது கடல் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இப்படி ரிவர் இந்த பக்கம் இல்லை. சூப்பர். அதான் கேரளாவில் கூடங்க கொச்சின்ல லகூன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள் பீச்சும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஈவினிங் பிள்ளைங்களோட போனோம்னா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து எப்படின்னா ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே அலௌடு கிடையாது. ஏன்னா இது வேறு இந்த ரிவர் வேறு ஜாயிண்ட் ஆகுது. அங்கே வந்து யாரையும் அலௌட் கிடையாது. லைட்டும் இல்லை அங்கே, அவ்வளோவா இருட்டாக தான் இருக்குது. நாங்களே இங்கேருந்து போகும்போது பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இங்கே வந்து ஃபவுண்டைன் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. லைட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அந்த ராட்டினம்லாம் இருக்குது. இந்த டேரட்டோரா, ஜெயிண்ட் வீல், அதே மாதிரி எல்லா ராட்டினமும் லைட்டிங்ஸோடு சூப்பராக இருக்குது. நான் அந்த சைட்லாம் போகல, நாங்கள் இந்த ஒரு சைடு தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. வடை, இந்த மாங்காய், சுண்டல், நிறைய பஜ்ஜி கடை, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. கடையெல்லாம் நிறையா இருக்குது. இது சுனாமி நினைவு இதாக கட்டியிருக்காங்க பிள்ளைக்கு. நாங்கள் அப்படியே நேராக போயிட்டுருக்கோம். நாங்கள் வரும்போது மணி ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. நாங்கள் பீச்சுக்கிட்ட போய் பார்க்கணுன்னு நினச்சேன். அங்கெல்லாம் ரொம்ப இருட்டிடுச்சு. இருட்டினாலும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு அலை. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். மணிரத்னம் படம் மாதிரி கொஞ்சம் பீச்சுக்கிட்ட போகும்போது இருட்டிலேயே போகுது வீடியோ. பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் இந்த கடையெல்லாம் கூட இருக்குது. இந்த சிப்ஸு, ஏற்கடலை, மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி இந்த கடையெல்லாம் இருக்குது. நிறைய அதெல்லாம் இருந்துச்சு, கடையெல்லாம் இருந்துச்சு 2 பக்கமும். நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் நேரம் மணலில் உட்காரலான்னு நினச்சோம். நிறைய இந்த பீச்சுக்கு வர்றவங்க சைடில் அந்த ரிவர் போகுது பாருங்கள், அந்த பக்கம் கல் மாதிரி போட்டிருக்காங்களா, அதில் உட்காந்துருக்காங்க நிறைய. அதில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டும் நிறையா இருக்குது. நிறைய பேர் ரஷ்ஷும் நல்லா நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்துருக்கணும். அதான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே வந்தாலும் வெயிலாக இருக்குமே பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு 5 மணிக்காக கிளம்பி வந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடியே வந்தால் கூட அந்த சைட்லாம் போயிட்டு நிறைய என்ஜாய் பண்ணலாம். பார்க் மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் ஒரு 1 ஹவர் இருந்தோம். 1 ஹவர் இருந்தால் கூட நாங்கள் இந்த ஒரு சைடு தான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து பீச்சுக்கிட்ட போயிட்டோம். நாங்கள் பாருங்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் போகிறதுக்குள்ளே டக்குன்னு இருட்டிடுச்சு. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காரைக்கால் பீச் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. நாங்கள் இந்த ராட்டினம் கிட்னா எதுவும் போகலை. நாங்கள் அந்த சைடும் நான் சுற்றி பார்க்கல. இந்த ஒரு சைடு ஒண்டி தான் வந்து பீச் வரைக்கும் போயிட்டு வந்தோம்.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடந்து போகிறதுக்கு ஈவினிங் டயத்தில் வாக் பண்ணி போனால் செம்மையாக இருக்கும். இந்த சைடு ரிவர் இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரெஸ்ட்டாக நம்ம வந்து வரலாம். நாங்கள் அர்ஜென்ட்டாக காலையில் ஒரு கோவில் அப்படிலாம் போயிட்டு சாயங்காலம் வந்தோம். பாருங்கள் இப்போயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன பீச் கிட்ட வரைக்கும் போகலாம் நடந்துன்னும் போது கொஞ்சம் இருட்டிடுச்சு. இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பிக்சர்லாம் போய் பார்க்கலையா? மணிரத்னம் படம் எப்போதுமே டார்க்கில் நைட்டில் தான் காமிப்பார். அந்த மாதிரி இதுவும் வந்து கொஞ்சம் நைட் ஷூட் ஆகிடுச்சு. பட் நல்லா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். போயிட்டு வரணும். வந்துட்டு நம்ம போய் அந்த அலையை பார்த்துட்டு தான் வரணும், ரீச் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் டில் எண்டு வரைக்கும் போனோம். அந்த இருட்டில் கூட எல்லாம் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸும் இருந்தாங்க அங்கே. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம காரைக்கால் பீச்சும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களோடையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் வந்து வெளிச்சத்துக்காக என்ன செஞ்சோம், 12 வீடியோ போட்டு எடுத்திருப்பேன். அதில் கூட தெரியல, 12 வீடியோ போட்டு எடுத்ததில் கூட சரியாக தெரியல. திரும்ப அவர் ஃபோன்லேருந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்க சொல்லி அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் எடுத்தோம். கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இருந்தாலும் இதுவும் ஒரு ஜாலி தான். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரைக்கால் போனீங்கன்னா பீச்சை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே போகலாம். 4 o'clock வந்தோம்னா ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா ஒரு 6 o'clock வந்து மணலில் உட்காந்துட்டு வரலாம். நம்ம அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாதாரணமாக பீச்சுனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அது நல்லா கூலாக இருக்கும். ஈவினிங் டைம் நம்ம தமிழ்நாடு சைட்லாம் வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா, எல்லாருமே பீச்சுக்கு போவாங்க. சம்மர் சீசன்லாம் ஆரம்பிச்சிருதுன்னா நல்லா சில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் என்னோட வந்து இந்த காரைக்கால் பீச்சை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தா ஆஸ் யூஷுவல் குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே இந்த ராட்னம்லாம் அதான் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அலை உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ சூப்பராக ஒரு நைட் மோடில் அலையெல்லாம் எடுத்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி. இருட்டில் நிற்கிறாங்களா? அலையே கடலையே வெளியே அங்கே லைட் போட்டு நாடுகிறாய் என்ன தேடுகிறாய் என்னென்னமோ என் ஆசைகள் அப்படி பாடின மாதிரி இருக்குது. சூப்பராக நைட்டாக இருந்தால் கூட அலை அடிக்கிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.